தமிழகத்தின் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட பள்ளிக்கூடம் சிதம்பரத்தில் உள்ள நந்தனார் பள்ளி. இந்த பள்ளி அமைந்துள்ள இடத்தை ஏழை எளிய பாமரை மக்களுக்காகவும் நடுத்தர குடும்பங்களுக்காகவும் சுவாமி திரு சகஜானந்தர் அவர்கள் இலவசமாக வழங்கினார். இந்த பள்ளிக்கூடத்தை 1959ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் திரு காமராஜர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பு. கக்கன் கரங்களால் திறக்கப்பட்ட பள்ளிக்கூடம். இங்கு வருடத்திற்கு சுமார் 3000 மாணவர்கள் பயின்ற பள்ளிக்கூடம். இங்கே இருக்கும் விடுதியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை, சென்னை, மதுரை, பண்ருட்டி, கடலூர், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி ஆகிய பல மாவட்டங்களில் இருந்து தங்கி பயின்றனர். இந்த பள்ளியின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இந்த பள்ளி முழுக்க முழுக்க தாட்கோ எனும் நதியின் கீழ் அரசாங்கத்தால் நடத்தி வரும் பள்ளியாக இருந்தாலும் ஆங்கில வழி கல்வியும் இலவசமாக இங்கே வழங்கப்படுகிறது என்பது பலருக்கும் தெரியாத உண்மை. ஆனால் தற்போது இந்த பள்ளியில் 300 நபர்கள் கூட படிக்கவில்லை என்பதும், விடுதிகளில் 50 நபர்கள் கூட தங்கி படிக்கவில்லை என்பதும் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இதற்கு காரணம் யார்? பராமரிப்பு இல்லாத காரணமா? கல்வித்தரம் குறைந்து விட்டதா? ஆசிரியர்கள் குறைபாடா? அல்லது சிறந்த